கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான வாக்குத்தத்தமான வார்த்தை லூக்கா 10:19. சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியால் உங்களுக்கு சத்துருவை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கின்றவர் சொல்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கிறது. யோவான் 1:12 சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே அதிகாரம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே வல்லமை இருக்கிறது, உங்களுக்குள்ளே பலன் இருக்கிறது, உங்களுக்குள்ளே சுகம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே அற்புதம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே அதிசயம் இருக்கிறது. இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள், இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள், இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள், இந்த நாள் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுகிற நாள். உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது. சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. இயேசுவர் அந்த வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆவியானவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, இயேசு மகாராஜா, உம்மை நன்றி உள்ளத்தோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, இருந்தவரே, இருப்பவரே, வரப்போகிறவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே சத்துருவின் போராட்டங்கள் எது இருந்தாலும் அதை மேற்கொள்வதற்குண்டான வல்லமை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு கடந்து வரும்படி ஜெபிக்கிறேன். தகப்பனே, அந்தகார வல்லமைகளை முறியெடுப்பதற்குண்டான ஆண்டவரே ஒரு கிருபையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படி ஜெபிக்கிறேன். தகப்பனே, எபேசியர் 6:13 சொல்லுகிறது, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளும்படியாக, தேவனுடைய மகிமையை எடுத்துக்கொள்ளும்படியாக, தேவனுடைய கிருபையை எடுத்துக்கொள்ளும்படியாக, தேவனுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படியான ஒரு வல்லமையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த நாளை ஆஸ்வதிங்க. தகப்பனே, எந்த பொல்லாப்பும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேரிடக்கூடாது, எந்த சத்துருவின் போராட்டமும் உங்க பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது. தகப்பனே, பிசாசின் கிரியைகள் ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பியிருந்தாலும் அது இப்போது இயேசுவின் இரத்தத்தில், இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போதாக. தகப்பனே, ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கு ஒரு புதிய காண்டாமிருகத்துக்கு உண்டான ஒத்த பலனை கொடுத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை.